ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்மளோட சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ஒரு கிராண்டான ஸ்டெட்டு வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டெட்டுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் OHP ஷீட்டில். ஸோ அது நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆக விட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டோன் எதுவுமே உதிராமல் இருக்கும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் இருக்க எட்ஜஸ்லாம் வந்து OHP ஷீட் இருந்தது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஊதுபத்தி இல்லைனா ஹீட்டர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஷீட்டை வந்து நீங்கள் அந்த ஹீட்டில் காமிச்சிங்க அப்படின்னா அது மெல்ட் ஆகிரும். ஸோ மெல்ட் ஆகிருச்சுன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் வந்து அசிங்கமாக தெரியாது, ஈவனாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஸ்டெட்டில் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா எதுவும் அந்த OHP ஷீட்டு இல்லை, அதனால் நான் அப்படியே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். மேலே வந்து அந்த குட்டி ஸ்டெட்டு கொடுத்துட்டு கீழே வந்து அந்த லாங்காக நம்ம ரவுண்டாக ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுதான் வந்து கீழே டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டெட்டு வரும். ஸோ இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஷீட்டு இந்த டிசைனும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறது பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். இன்கேஸ் கட் பண்ணுறப்போ அந்த ஸ்டோன்ஸும் ஏன்னா நம்ம சைடில் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கோம், அது கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கட் பண்ணுறப்போ பொறுமையாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு இதையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வேக்ஸ் ஷீட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து இந்த வேக்ஸ் ஷீட்டை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது இப்படியே கொடுத்தா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இதுக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு பாசி தொங்குற மாதிரி, இல்லைன்னா சின்ன பாசியாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பாசியாக இருந்தாலும் சரி, சும்மா அந்த மாதிரி தொங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். என்கிட்ட இப்போதைக்கு வந்து பெரிய பாசி எதுவும் இல்லை. நமக்கு அந்த பீடே வந்து நிறைய ஷேப்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ குட்டி குட்டி பாசி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐபின் எடுத்துட்டேன். ஐபின் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த பாசி இதெல்லாம் கீழே கொடுப்போம்ல, அதெல்லாம் வந்து அதில் கோர்த்து நம்ம செட் பண்ணுறதுக்காக அந்த ஐபின் யூஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு இந்த 2 ஐபினும் வந்து கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஐபின் எதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, அந்த ஸ்டெட்டு மேலே போட்டிருக்க அந்த ஸ்டெட்டும் கீழே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இது 2ஐயும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜம்ப் ரிங் இருக்கும், அது வந்து குட்டி சைஸும் இருக்கும், பெரிய சைஸும் இருக்கும். அதில் குட்டி சைஸ் இருந்தது அப்படின்னா இது 2க்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லாங்காக தெரிகிற மாதிரி இருக்கும் ஸ்டெட்டு. ஸோ நான் வந்து இது 2லேயுமே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வந்து ஒரு லெவல் லென்த்து தான் தெரியும் தோடு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த பின் இருக்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க அந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து B7000 க்ளூ இருக்குல்ல, அந்த க்ளூ யூஸ் பண்ணி தான் வந்து இதை நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ பார்த்து கவனமாக ஸ்டிக் பண்ணுங்கள். ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ட்ரை ஆகலை அப்படின்னா அது அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடும், வெளியில் வந்துடும். ஸோ அதனால் நல்லா ட்ரை ஆக விடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஐபின் இருக்குல்ல, அதை எடுத்து நான் இந்த மாதிரி
ஒவ்வொரு சைடு உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்து ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு டிசைன் வேணும், அந்த பாசி தொங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் 5 ஐபின் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து அந்த பீடு வந்து அந்த பாசியை வந்து நான் தொங்க விட்டுருப்பேன். ஸோ இதை வந்து டேரெக்டாகவே இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஐபின்லேயே கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஜம்ப் ரிங், குட்டி ஜம்ப் ரிங் இருக்கும், அந்த ஜம்ப் ரிங்குள்ளே எல்லா பீடும் உங்களுக்கு வந்து 5 பாசி வேணும் இல்லை 3 பாசி வேணும்னா 3ஐயும் அந்த ஜம்ப் ரிங்குள்ளே கோர்த்துட்டு இந்த ஐபினோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக கோர்த்தாலும் கோர்க்கலாம். நான் டேரெக்டாகவே கோர்த்துட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே கோர்த்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. ஏன்னா நிறைய ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணோன்னா ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா கீழே இப்படி வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு இது பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தான் வந்து நம்ம வேக்ஸ் ஷீட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வேக்ஸ் ஷீட்டை இதுக்கு மேலே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை, ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டட் பேஸ் இருக்கும்ல, ஸ்டட் பேஸை வந்து அந்த வேக்ஸ் ஷீட்டோட அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெட்டு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டெட்டோட அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி தான் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வேக்ஸ் ஷீட்டு, அந்த வேக்ஸ் ஷீட்டை இதோடு சேர்த்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா செட் ஆகட்டும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐப்பின்னும் வந்து உளுந்துகிட்டே இருக்கும். அதனால் இது அப்படியே இருக்கட்டும், நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ இன்னொன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அந்த ஸ்டெட்டை வந்து இப்போ மேக் பண்ணலாம். ஸோ நான் பண்ண அதே மிஸ்டேக். ஸோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டலான்னு நான் எடுத்தேன், பட்டு அது வந்து இதாகிடுச்சு, மூவ் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் அகெயின் நான் அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ நல்லா ட்ரை ஆகட்டும், அது அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நான் எப்படி ரெடி பண்ணேனோ அதே மாதிரி தான் இதுவும் நான் ரெடி பண்ணியிருப்பேன்.
ஸோ இதுலேயே நம்ம ஐபின் யூஸ் பண்ணியிருப்போம். ஐபின்ல அந்த பாசியை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக பாசி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த குட்டி பாசி தான் இருந்துச்சு, அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட பாசி வாங்கி அதை கூட நீங்கள் இந்த மாதிரி ஐபினில் கோர்த்து ஸ்டெட் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மெத்தட் தான் இதிலே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. இந்த டிசைனில் பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் வந்து ஒரு ஹோல் மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த ஊதுபத்தி யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் சைடில் இருக்க அந்த எட்ஜஸ்லாம் வந்து அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஊதுபத்தி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஊதுபத்தி யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த சைடில் இருக்கும்ல அந்த ஓஹெச்பி ஷீட் அது எல்லாத்தையுமே வந்து மெல்ட் பண்ணிடுங்க. மெல்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருக்க அந்த ரவுண்டு இருக்குல்ல அந்த இடத்துலையே ஊதுபத்தி கொடுத்துக்கோங்க.
இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண மாதிரியே தான் வந்து இதுவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரெடி பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் தோணுது அப்படின்னாலுமே அந்த டிசைன் நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் அந்த பாசி வந்து என்கிட்ட இந்த பாசி இருந்தனால இந்த பாசி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட வந்து வேறு பாசி இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் பெரிய பாசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனால் தான் நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ அந்த இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, நல்லா ஸ்டிக் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஏன்னா இன்னமும் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டுமே என்கிட்ட வந்து இது ஃப்ரீயாக இல்லை அமௌண்ட் பே பண்ணணுமான்னு கேட்குறீங்க. கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.